உயர்த்தி இருக்கிறார். சாட்சி. நான் அமெரிக்காவுக்கும் போகல, ஆப்பிரிக்காவுக்கும் போகல, துபாய்க்கும் கலெக்ஷன் போகல, பிளேனை பார்த்துருக்கிறேன். பிளேனுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க? பிரதர் நீங்கள் சொல்லுங்கள், பிளேனுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க? எப்படி? சாதா கண் வச்சு. கன்னா துப்பாக்கியா? ஸ்ப்ரே கண்ணச்சு அடிப்பாங்க இல்லை பிரதர்? பெயிண்ட் இவ்வளோ பெரிய பிளேனு அவ்வளோ அடிக்க முடியுமா? பிளேனுக்கு எப்படி பெயிண்ட் அடிப்பாங்க தெரியல. நீ பாட்டாக பயன்படுது, கலத்தி வச்சுக்கிட்டு அடிப்பாங்கல்ல, பெயிண்ட் அடிச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ விமானம் உண்டாகிருக்கும். நான் பத்திரிகை நடத்துகிற காலத்தில் துணுக்கள் தானே ஒரு காமெடி, 2 பேர் பேசியிருக்காங்க. இப்படி இவ்வளோ பெரிய விமானம் எப்படிடா பெயிண்ட் அடிப்பாங்க? எப்படிடா பெயிண்ட்? அது பறக்கும்போது சின்னதாக மாறு பறக்க சின்ன அங்கவே அடிப்பாங்கன்னு ஒரு முட்டாளும் புத்திசாலியும் பேசிக்கிட்டு இருக்குது. புத்திசாலி கேட்குறான், முட்டாளை தீண்டி விடுறான், இவ்வளோ பெரிய விமானத்துக்கு எப்படிடா பெயிண்ட் அடிப்பாங்கன்னு கேட்குறான். அது பறக்கும்போது சின்னதாகும், அப்போ போய் பெயிண்ட் டப்பா விட்டு பெயிண்ட் அடிப்பாங்க. இதே மாதிரி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. முட்டாளாக இருக்காதீங்க, புத்திசாலியாக இருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருங்க. எந்த இடத்துலையும் சாத்தானை ஜெயிக்கலாம், ஞானத்தில் ஜெயிக்கலாம். இப்போ ஒரு சர்ப்பம் அந்த பூமியில் வருது, ஊந்து வருதுன்னு வைங்களாம். இப்போ இவ்வளோ பேர் இருக்கீங்க, பாம்பா கண்டா நீங்கள் இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பாம்பு இங்கே வருது, கடிக்கிற பாம்பு பயங்கரமாக 10 எடுத்துகிட்டு வருது, இப்படி 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 வருதுன்னு வைங்களேன். இப்போ உங்களை ரியாக்ஷனை பார்க்கலாம், உங்கள் விசுவாசத்தை இதில் பார்க்கலாம், உங்கள் புத்தியை பார்க்கலாம், உங்கள் ஞானத்தை பார்க்கலாம், உங்கள் வல்லமையை பார்க்கலாம். நான் பலமுறை சொல்லி தந்தேன், அதனால் அந்த பதிலை இப்போ சொல்லாதீங்க, புதுசாக சொல்லுவோம். சிஸ்டர் உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அடித்து என் ஜோமண்ணா சாகாதோ சொல்லுங்கள்? ஜோமண்ணா பாம்பு சாவாதோ? குழப்பம் வருதில்ல? குழப்பம் வரக்கூடாது, திட்டவட்டமாக அறிவிக்கணும். அதான் பரிசுத்த ஞானம். எது பொய்யோ அது பொய், எது நிஜமா அது சொன்ன ஆன்சர் கரெக்டு. 2வது நான் குழப்பனா நீங்கள் ஏன் குழம்புறீங்க? இங்கே குழம்பக்கூடாதுன்னு பேர் தானே இந்த பிரச்சனை. பாம்பு வந்தால் அடித்து தான் கொல்லணும், கடிச்சு கொள்ள முடியாது, அடித்து தான் கொல்லணும். சரி, ஆமாம், அடித்து கொள்ளணும், நியாயம்தான். எப்படி அடிப்பீங்க? பாம்பு வருது எப்படி அடிப்பீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் செருப்பால் அடிப்பீங்க. பாம்புக்கு தேவை அதுதான், செருப்பு. பாருங்கள், துணிச்சலை பாருங்கள். அடிச்சு கொள்ள நிலைமை வந்தாச்சு பாருங்கள். வீரம் வந்தாச்சுன்னா செருப்பும் ஒரு ஆயுதம் தான் இல்லையா? செருப்பும் ஒரு ஆயுதம். பாம்பை நீங்கள் அடித்து கொள்றீங்க. இங்கே பஸ்ஸில் போகும்போது, ட்ராவல் போகும்போது சரி ஆம்பளைங்க இருக்காங்களே, கொஞ்சம் தூண்டி விடுவாங்களே அவங்கள கையும் காலும் வச்சு, அப்போ அந்த செருப்புக்கு வேலையெல்லாம் போகுது. ஓ, உங்களை தூண்ட இல்லை. சரி, தூண்டுறவங்களுக்கெல்லாம் செருப்பு தான். கையை தட்டுங்க, அல்லேலூயா. இதுக்கெல்லாம் உலக ஞானம், இதுக்கெல்லாம் உலக ஞானம். பாம்பு வந்தால் அடிக்க தான் செய்யணும். ஐயோ, நம்ம சர்ச்சில் இருக்கிறோம், பாம்பு வந்தது, அல்லேலூயா, இந்த பாம்பை ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போன்னு சொன்னால் போகும், அது வேறு விஷயம். அதுக்குள்ளே 10 பேரை கடிச்சிருமே. அந்த பாம்பு வந்தால் பார்த்த மாத்திரத்தில் அடிக்கணும். அடிக்கிற என்ன செய்யணும்? பாம்பு சேரில் யாரும் கடிக்காது. நீங்கள் எல்லோரும் முதல்ல என்ன செய்யணும்? சேரில் யாரும் நிற்கணும், இல்லை சேரில் யாரும் உட்காரணும். புரியுதா? காலு தரையில் இருக்கக்கூடாது. இதான் ஞானம். பாம்பு வந்துச்சுன்னா என்ன செய்யணும்? சேரில் யாரையும் உட்காரணும். பாம்பு இப்படி தான் ஓடி ஓடிக்கும், காலை தான் தேடும், குதிகாலை தான் தேடும் கடிச்சுக்கு. குதிகாலமாக சேருக்குள்ளே இருக்கும்போது அது கடிக்கிறது காலை தேடிட்டு இருக்க வேலையில் நம்ம கயரோ கல்லோ செருப்போ உடுத்திக்கு தலையில் போட்டு அடித்து கொண்டுடுறோம். அதுக்கெல்லாம் ஜபம் கிடையாது. அதான் துன்மார்க்கன் திருந்து அதற்கு ஜபமே கிடையாது. 1 வாட்டி 2 வாட்டி சொல்லிட்டு விலகிக்கோ, ஆக்கினி அவனுக்கு வரும், தண்டனை அவனுக்கு வரும், விட்டுறணும். அப்போ துன்மார்க்கனுக்கே ஆண்டவர் இப்படி சொல்லும்போது உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லணும்?
ஒரு வாட்டி தான் சொல்லணும் உங்களுக்கெல்லாம். ஆனால் இது வரைக்கும் திருந்தலைன்னா திருந்திருங்க. உற்சாகமாக கையை தட்டுவோம். ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண வாரியம் தான் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார். முந்தி வந்து கர்த்தரையே அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5:37 வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அவை உள்ளதை உள்ளபடியாய் பேசுங்க. நானும் உள்ளதை உள்ளபடியாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் மெய்யாகவே மனந்திருந்தினால் கர்த்தர் மெய்யாகவே உங்களை இடதுபுறவும் வலதுபுறவும் பலுகி பெருகத்தக்கதாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்லி கையை தட்டுங்க. அப்படி எழுமே நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். என் அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரந்தன். அல்லேலூயா. நீரெந்தன் ஜீவன் என்றோ. கையை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை மாத்திரம் பார்ப்போம், நாம் பிரகாசிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சகல கட்டளையும் உடைத்து சகல வியாதிகளையும் நிர்மூலமாக்கி பொய்யே பேசாதபடிக்கு உங்களுக்கு சுகமும் சமாதானமும் சந்தோஷம் உண்டாகும்படி நல் வழியில் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய வாழ்த்துகிறேன். ஆமேன்.